நேரம், மதிப்பு, வருத்தம் இத பத்தி நாம யோசிக்காத ஒரு ஆச்சரியமான விஷயத்தை இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில வருத்தமே இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? சரி, இப்போ சொர்க்கம்னு ஒரு இடத்த கற்பனை பண்ணி பாருங்க. அங்க எல்லாமே முழுமையான சந்தோஷம். அங்கே வலி, துக்கம், இழப்பு இது எதுக்குமே இடமில்ல. முழுமையான அமைதி மட்டும்தான். ஆனா இங்க தான் ஒரு ஆச்சரியம். அப்படிப்பட்ட இடத்துலயும் வருத்தப்பட ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? சொர்க்கத்துல இருக்க போற ஒரே வருத்தம் இறைவனை நினைக்காம விட்ட ஒவ்வொரு நொடியும் தானா. அப்போ ஜிக்கர்னா என்ன? அது சும்மா சொல்ற வார்த்தை இல்ல, இறைவனை மனசார உணர்ந்து நினைக்கிறது. இந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியோட மதிப்பையும் மாத்தி யோசிக்க வைக்குது இல்லையா? இது வெறும் மறுமைக்கு மட்டுமான கருத்து இல்ல, நம்மளோட இந்த வாழ்க்கைக்கும் இதுல ஒரு பாடம் இருக்கு. அதாவது, இப்போ நாம இறைவனை நினைக்காம விடுற ஒவ்வொரு நிமிஷமும் நாளைக்கு ஒரு பெரிய வருத்தமா மாறும். அப்ப பாருங்க, சொர்க்கத்திலையும் சரி இந்த உலகத்திலையும் சரி வருத்தத்துக்கான காரணம் ஒண்ணுதான், இறைவனை மறப்பது. அப்போ விதி ரொம்ப சிம்பிள். இறைவனை நினைக்காம போற ஒவ்வொரு நொடியும் உண்மையில அது இழந்த நொடிதான். அப்போ இதோட சாராம்சம் என்னன்னா, ஒவ்வொரு நொடியும் ஒரு வாய்ப்பு. அத நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் விஷயம். அப்போ கடைசியா இது இங்க தான் வந்து நிக்குது. ஒரு நொடியோட உண்மையான மதிப்பு என்ன? நம்மளோட உண்மையான சொத்து பணமோ பதவியோ இல்ல, நமக்கு கிடைச்சிருக்க இந்த நேரம்தான். அதனால இந்த கேள்வியோட உங்களை விட்டு போறேன். உங்களோட அடுத்த நொடியோட மதிப்பு என்ன?